மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 2-3 நல்ல விஷயம் நடக்குது. என்னதான் முதல் பகுதியில் வந்து 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் வந்து 8ஆம் இடத்திற்கு 15ஆம் தேதிக்கு மாறினாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஒரு உச்சகிரகம் ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகுது. 15ஆம் தேதிக்கு பிறகு புதன் உச்சனாகி ராசியை பார்ப்பார். ஆக எல்லா நிலைமைகள்லையும் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனி நடக்கும்போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சனிக்கு அடக்கமாகித்தான் செய்யும். ஏன்னு சொன்னால் ஜென்மச்சனின்றது உங்கள் மனசை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனசு சரியாக இருந்தால் தானே கைகாலெலாம் வேலை செய்யும். சனியே போய் உங்கள் மண்டையில் வந்து ஏறி உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொன்னால் கை என்ன பண்ண போகுது, கால் என்ன பண்ண போகுது. கைன்றது ராகுவாக இருக்கும், கால்ன்றது கேதுவாக இருக்கும், இன்னொரு மார்புன்றது குருவாக இருக்கும், வயிறுன்றது சுக்கிரனாக இருக்கும். இப்படித்தான் போயிடும். மூளையை இப்போது உங்களுக்கு சனி ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார் இளைய பருவத்தினருக்கு. நான் சொல்லுகின்ற எந்த பலனும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எதுவுமே கெட்டது நடக்காது. மீனராசியில் 2 விரிவாக பிரிச்சுருவேன். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழக்கமான நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சில பல அனுபவங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் இந்த மாதம் பெரிய நெகட்டிவ் கண்டிப்பாக எதுவும் இருக்காது. ஏன்னா ஒரு சகஜமாகவே இருக்கும். செவ்வாய் வந்து வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் வருகிறார். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திற்கு வருவது விபரீத ராஜயோகம். எதிரியாக இருந்தவர் நண்பராக மாறுவது, செய்யவே மாட்டார் என்று நினைப்பவர் செய்ய கொடுப்பது, செய்வது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தலைகீழ் மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு.